அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த கோரி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் கடந்த 2012ஆம் ஆண்டு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன என்று பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு நிதித்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் புதிய ஓய்வூதிய திட்டம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதில் தேக்க நிலை இருப்பதாக மனுதாரர் கூறுவது தவறானது என்றும் தமிழ்நாடு அரசு மறுத்துள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக பெறப்பட்ட 54,000 கோரிக்கைகளில் இதுவரை 51,000 கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்துடன் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவங்களை வழங்கி நிரப்பி அவற்றை பெறும் பணியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். படிவங்களை தவறுதலாக பூர்த்தி செய்து முகாமிற்கு எடுத்து வரும் பொதுமக்களின் படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒயிட்னர் மூலம் திருத்தி எழுதுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. மேலும் படிவம் சரியாக இருப்பின் ஆவணங்கள் ஏதும் பெறக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தும் ஆவணங்களை கொண்டு வரும்படி வாக்காளர்கள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்துடன் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கணக்கீட்டு படிவங்களில் வாக்காளர்கள் தங்களது சரியான விவரங்களை வாக்குச்சாவடி அலுவலர்களின் உதவியுடன் நிரப்பி சமர்ப்பிக்கலாம் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மண்டல சீசனையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வர தொடங்கியுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. இதனால் பக்தர்கள் பெரும் அவதிக்குள்ளான நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானத்திற்கு கேரள உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்தது. மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்க பக்தர்கள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. தொடர்ந்து உடனடி தரிசன முன்பதிவு எண்ணிக்கையை 20,000 5,000 குறைக்கப்பட்டது. வண்டி பெரியார் மற்றும் நிலக்கல் ஆகிய மையங்களில் மட்டுமே உடனடி முன்பதிவு செய்யப்படுகிறது. எருமேலி, செங்கனூர் மற்றும் பம்பை முன்பதிவு மையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் முன்பதிவு செய்த 70,000 பக்தர்கள் மற்றும் உடனடி தரிசனத்திற்கு பதிவு செய்த பக்தர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கையால் சபரிமலையில் கூட்டம் குறைந்துள்ளது. இருப்பினும் அடுத்த நாளுக்கான தரிசனத்திற்கு முந்தைய நாளே சில பக்தர்கள் உடனடி முன்பதிவு செய்வதால் கூடுதலாக 3,000 பக்தர்கள் வரை அனுமதிக்கப்பட வேண்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகப்பட்டினத்தில் வடிப்பாளையம், காடம்பாடி, நம்பியார் நகர், நாகூர், ஐவநல்லூர், பாலையூர், சிக்கல், புத்தூர், பாப்பாகோயில், அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் கனமழை கொட்டியது. 3 நாட்களுக்கு முன்பு மழை பெய்த காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்யப்பட்ட விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் வடியாத சூழலில் மீண்டும் கனமழை பெய்ததால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார், திருமுல்லைவாசல், எடமணல், திருவன்காடு சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. ஏற்கனவே சம்பா பயிர்களை சூழ்ந்த மழைநீர் வடிந்து வரும் சூழலில் மீண்டும் மழை பெய்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். திருக்கடையூர், ஆக்கூர், செம்பனார் கோவில் சுற்றுவட்டாரத்திலும் கனமழை பெய்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவாரூரில் கங்களாஞ்சேரி, சேந்தமங்கலம், தண்டலை, மாங்குடி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவும் நிலையில் நாளை தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் இன்று தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வருகின்ற 26ஆம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் கடற்பகுதிகள், தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகளுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு பதிலளித்தது. அதில் ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிப்பது ஜனநாயக மற்றும் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. மேலும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் அதிகாரங்களை நீதிமன்றம் எடுப்பதும் ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே சமயம் மசோதாக்களை கிடப்பில் போடுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் நடைமுறையில் உள்ள சட்டமாக கருதப்படாது என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சட்டமன்றத்தில் 2வது முறையாக நிறைவேற்றப்படும் மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு அனுப்ப ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு விதிப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பதிலளித்துள்ள உச்சநீதிமன்றம், மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல் அல்லது சட்டமன்றத்திற்கே திருப்பி அனுப்புதல் ஆகிய 3 வாய்ப்புகள் மட்டுமே ஆளுநருக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளது. தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை தேர்வு செய்வதில் அரசின் ஆலோசனையை பெற வேண்டிய கட்டாயம் ஆளுநருக்கு இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2வது முறையாக பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று கூறிய உச்சநீதிமன்றம், அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதாக தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் ஒரு மாநிலத்தில் ஆளுநர், அரசு என 2 அதிகார அமைப்புகள் இருக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள், மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். காரணமின்றி நீண்ட காலத்திற்கு மசோதா மீது முடிவெடுக்காவிட்டால் நீதிமன்றங்களை மாநில அரசுகள் நாடலாம் என்றும் உச்சநீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. மக்களாட்சி மாண்பை மதிக்காத ஆளுநரின் நடவடிக்கை எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தீய எண்ணமை உருவான மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கோவையில் திரண்டதாக தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரை மாநகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிப்பு, SIR மூலம் வாக்குரிமை பறிப்பு, தொகுதி மறுவரையறை மூலம் தமிழ்நாட்டின் தொகுதி குறைப்பு ஆகியவற்றிற்கு எதிராகவும், மக்களாட்சி மாண்பை மதிக்காத ஆளுநரின் நடவடி, நிதி ஒதுக்கீட்டில் ஓரவஞ்சனை, உழவர்களுக்கு உதவி மறுப்பு, தமிழ்மொழி மீதான தாக்குதல், ஹிந்தி திணிப்பு என அனைத்துக்கும் எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கருத்துதான் சொல்லியுள்ளதாகவும், தீர்ப்பு இல்லை என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞரும் திமுக எம்பியுமான வில்சன் கூறியுள்ளார். அனுப்பி வைத்தால் அதற்காக கவர்னர் அவர் வருட கணக்கில் அதன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. ஒரு ரீசனபிள் டைம்ல அவர் நடவடிக்கை எடுக்கலன்னா நிச்சயமா நீதிமன்றம் அதற்கு அணுகலாம். நீதிமன்றத்துக்கு அதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பீனியன்ல சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் கருத்து சொல்வது உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது என்றும், ஏற்கனவே பெற்றுள்ள தீர்ப்பை செயலிழக்க செய்யாது என்றும் விவரித்தார். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு அடுத்தடுத்து துரோகம் இழைப்பதாக முதலமைச்சர் சாடியுள்ளார். கனமழை காரணமாக நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை அதிகரிக்குமாறு தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கனமழை காரணமாக நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 17% 22 விழுக்காடாக அதிகரிக்க தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு வந்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 22 விழுக்காடாக அதிகரிக்க விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாட்களுக்கு முன்பு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது குறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு எவ்வித உறுத்தலும் இன்றி அதே கோவைக்கு வந்து உழவர்களுடன் பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் இழைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகளின் அடிப்படையில் ஈரப்பத வரம்பிற்கான தளர்வை பலமுறை வழங்கிய மத்திய அரசு தற்போது வழங்க மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை உடனடியாக மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் மீது நல்லதொரு முடிவெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை உயர்த்துவதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்தது அதிர்ச்சி அளிப்பதாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிவாரணத்திலையும் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு கணக்கெடுத்த நிவாரணமே இன்னும் கொடுக்கல. இந்த ஆண்டும் இது வரைக்கும் நிவாரண கணக்கெடுத்து அனுப்பியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து இது வரைக்கும் கொடுக்கல. நேரடியாக விவசாயிகள் வயல்லேருந்து கொண்டு போய் 17% 18% கொடுக்க முடியுமா? அது சாத்தியமே கிடையாது. மத்திய குழு பார்த்துட்டு போய் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. ஆனால் 1 மாதம் கழித்து இன்றைக்கி அதுக்கு அனுமதி இல்லை, 22% கொள்முதல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இதை தீர்மானிக்கிற உரிமையை மாநில அரசாங்க கையிலேயே கொடுங்க. இன்றைக்கு மத்திய அரசு எங்களுக்கு மிகப்பெரிய இடியை தூக்கி போட்டு தலையில், அதாவது நீங்கள் 17%க்கு மேலே இனிமேல் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனவே இந்த உத்தரவை இனி மத்திய அரசு வச்சுக்க கூடாது, தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒப்படைச்சிடணும். மாநில அரசு அதனுடைய உரிமையை எடுத்துக்கொண்டு அந்த வாயிலாக எங்களுடைய நெல்லை கொள்முதல் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி கோரி அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் தவறான தகவல்களை தமிழ்நாடு அரசு அளித்துள்ளதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், எந்த மாநிலத்திற்கும் இல்லாத வகையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு 63,246 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையை விட குறைந்த நீளமுள்ள கோவை மெட்ரோ ரயிலில் சென்னையை விட அதிகம் பேர் பயணிப்பார்கள் என்று திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக மனோகர்லால் கட்டார் குறிப்பிட்டுள்ளார். அதாவது கோவை மாநகராட்சியில் 15,85,000 பேர் வசிக்கும் நிலையில் மெட்ரோவிற்கான திட்டமிடல் பகுதியில் 7,07,000 பேர் மட்டுமே வசிப்பதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் மெட்ரோ ரயிலில் மாநகராட்சியின் மக்கள் தொகையை விட 5 மடங்கு அதிகம் பேர் பயணிக்க உள்ளதாக திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாகவும் அதனை நியாயப்படுத்தவில்லை என்றும் மனோகர்லால் கட்டார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் குறிப்பிட்ட தூரத்தை சாலை மார்க்கமாக செல்வதற்கும் மெட்ரோ ரயிலில் பயணிப்பதற்குமான நேர வித்தியாசம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவைக்கான திட்ட அறிக்கையில் உள்ள 7 வழித்தடங்களில் போதுமான இடவசதி கூட இல்லை என்றும் மனோகர்லால் கட்டார் தனது எக்ஸ் பதிவு வாயிலாக கூறியுள்ளார். மதுரைக்கான விரிவான திட்ட அறிக்கையின்படி அங்கு BRTS எனப்படும் பேருந்து அதிவிரைவு போக்குவரத்து வழித்தடமே போதுமானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்திற்கும் மேலாக 10,000 மின்சாரம் பேருந்துகளை வழங்கும் மத்திய அரசின் திட்டத்திலும் தமிழ்நாடு இணைய மறுப்பதாக மனோகர்லால் கட்டார் குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. மோடி அரசே கோவைக்கு மெட்ரோ கொடு. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குவதற்கான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. விரைவில் 2 மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மற்றும் மதுரையில் போதிய மக்கள் தொகை இல்லாத காரணத்தால் திட்டம் நிராகரிக்கப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டிக்கிறோம் மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மோடியை கண்டிக்கிறோம். வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேசமா, வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேசமா, மெட்ரோ ரயில் இல்லை என தமிழர்களுக்கு துரோகமா. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். கொங்கு மண்டலத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில்தான் திமுக விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்துள்ளது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டுக்கும் 2 to 3 minutes தான் கேப் இருக்கு எழுதியிருக்காங்க. இவங்க ஏன் அப்படி எழுதுனாங்க? எங்களுக்கு வேணும் அப்படின்னு எழுதணும். 1 ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, மீட்டர் ரோ அப்படின்னாக்கி அந்த ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் அதில் மினிமம் 22 மீட்டர் அகலம் இருக்கணும். இவங்க கொடுத்துருக்கிறது 10 to 12 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரிப்பதற்கு முன்பு மாநில அரசிடம் மத்திய அரசு விளக்கம் கேட்காதது ஏன் என திமுக MP தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். எப்போ சொல்லணும்?
ஆய்வு கொடுத்துருக்காங்களே, கொடுத்து கிட்டத்தட்ட 2 நாடுகளை அந்த கோப்பையை வைத்துக் கொண்டு என்ன இப்ப சொல்வீங்களா? அதாவது இப்போது அது பத்திரிகைகள் சொல்வது முன்னால் நீங்க எழுத்து கேட்டிருக்கலாம்ல. குறைகள் இருக்கு, நிறைகள் இருக்கு, பேசிருக்கலாம். ஏன் பேசல நீங்க? இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள விசிக தலைவர் திருமாவளவன், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்த திட்ட அறிக்கையில் குறைபாடுகள் உள்ளதாக பாஜக பொய் பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டாட்சி முறையை சீர்குலைக்கும் வகையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்றும் இதற்கு பாஜகவின் தமிழ்நாடு விரோத நிலைப்பாடே காரணம் என்றும் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். பீகாரில் முதலமைச்சராக பதவியேற்ற நிதிஷ்குமாருடன் 25 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பீகார் மாநில முதலமைச்சராக 10வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார். பீகாரில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக, நிதிஷின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது. தொடர்ந்து நடைபெற்ற அக்கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சராக ஐக்கிய ஜனதாதளம் கட்சித் தலைவர் நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமாருக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாஜக தலைவர்கள் சாம்ராட் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகியோர் பீகார் துணை முதல்வர்களாகவும் 26 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பீகார் மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். குடும்ப அரசியல் தொடர்பாக என்டிஏ கூட்டணி தலைவர்கள் கடுமையாக பேசி வந்த நிலையில் பீகாரில் 10 வாரிசுகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இதில் பிரதமர் மோடி மற்றும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோர் குடும்ப அரசியலை கடுமையாக எதிர்த்ததை குறிப்பிட்டுள்ளது. மேலும் பீகாரில் அமைச்சர்களாக பதவியேற்றவர்களில் 10 பேர் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள் எம்எல்ஏக்களின் வாரிசுகள் எனவும் ஆர்ஜேடி தெரிவித்துள்ளது. வாரிசு அமைச்சர்களின் பட்டியலையும் அக்கட்சி பதிவிட்டுள்ளது. இதற்கிடையில் பீகார் தேர்தலில் தோல்வியடைந்த ஜன்சுராஜ் கட்சி நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் காந்தி ஆசிரமத்தில் மௌன விரதம் இருந்தார். ஜன்சுராஜ் கட்சி 238 தொகுதிகளில் போட்டியிட்டு 236 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தது. தேர்தல் தோல்விக்கு முழு பொறுப்பேற்று ஒரு நாள் மௌன விரதம் இருப்பதாக அறிவித்திருந்தார். அதன்படி பீகாரின் மேற்கு சாம்பரன் மாவட்டத்தில் உள்ள காந்தி ஆசிரமத்தில் பிரசாந்த் கிஷோர் மௌன விரதம் மேற்கொண்டார். அவருடன் கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக இதே இடத்தில்தான் 3500 கிலோமீட்டர் தூர நடைப்பயணத்தை பிரசாந்த் கிஷோர் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. கந்தூரி விழாவை முன்னிட்டு நாகூர் தர்கா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாகூர் தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா நடப்பது வழக்கம். அதன்படி 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ளது. இதை முன்னிட்டு நாகூர் தர்காவில் 5 மினராக்கள், ஆண்டவர் கோபுரம், மண்டபம், உப்பு கிணறு, பக்தர்கள் அமரும் கூடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் இரவு முழுவதும் மின்னொளியில் ஜொலித்தன. இதனை கண்டு பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நாகை யாகுசாயின் பள்ளியில் இருந்து காலை கொடி ஊர்வலம் தொடங்க இருப்பதை முன்னிட்டு இரவு வானவேடிக்கை விமர்சையாக நடைபெற்றது. வானத்தில் வர்ணஜாலமிட்ட கண்கவர் வானவேடிக்கைகளை மக்கள் வியந்து ரசித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் குளிக்க தடை நீக்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால பிரதான அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தண்ணீர் வரத்து மெல்ல மெல்ல குறைந்ததால் பிரதான அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர்.
ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவியை தொடர்ந்து தற்போது பிரதான அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள 132 அடி கொள்ளளவு கொண்ட அடவிநயினார் அணை 6வது முறையாக தனது முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விசார சாகுபடி மேற்கொள்ளும் உழவர்கள் விவசாய பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கோவை இருகூர் பகுதியில் தனியார் நிறுவனத்திற்குள் பதுங்கியிருந்த சிறுத்தை தப்பியோடிய காட்சிகளை இவை. வனப்பகுதியை விட்டு வெளியேறிய சிறுத்தை ஒன்று வழித்தடத்தை மறந்து சூலூர் அருகே இருகூர் பகுதிக்கு வந்தது. நொய்யல் ஆற்று பகுதிக்கு அருகே உள்ள மோட்டார் நிறுவனத்திற்குள் நுழைந்த சிறுத்தை அங்கு உலாவியது. அப்போது கண்காணிப்பு பணியில் இருந்த இரவு பணி காவலாளியை பார்த்ததும் பதுங்கிய சிறுத்தை அவர் நகர்ந்து சென்றதும் ஒரே ஓட்டமாக ஓடி மாயமானது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுத்தை நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்தனர். உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை அப்சென்ட். நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில் அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்கே வரணுமோ போனால் தானே வர முடியும். காங்கிரஸ் உடனான கூட்டணி வலுவாக உள்ளது என தனது பாணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தந்த விளக்கமே இது. சென்னையில் நடந்த நிகழ்வில் பத்திரிகையாளர் செந்தில்வேல் எழுதிய திராவிடம் 2.0 ஏன் எதற்கு என்ற நூலை துணை முதலமைச்சர் உதயநிதி வெளியிட அமைச்சர் அன்பில் மகேஷ் பெற்றுக் கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி, தமிழ் படிக்க ஆர்வத்துடன் இருக்கும் பிரதமர் தமிழ் படிக்கும் குழந்தைகளின் மத்தியில் ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய். ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். ஒரு 2-3 மாதமா ஒரு மிகப்பெரிய சலசலப்பு. இந்த கூட்டணி என்ன ஆக போகுது, இது எந்த திசையில போக போகுது, நிறைய பேர் குளிர்காய நினைச்சாங்க. எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது, இது வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் சலசலப்பு இருப்பதாக கூறி சிலர் குளிர்காய நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சேலத்தில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தாவேகா தலைவர் விஜய் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அந்த வகையில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய நிலையில் சுற்றுப்பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தாவேகா தலைவர் விஜய் அறிவித்தார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் சேலத்தில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். இதற்கு அனுமதி கோரி அக்கட்சி சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. கார்த்திகை தீப பணிகள் இருப்பதால் பாதுகாப்பு கொடுக்க இயலாது என சேலம் மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில எல்லை வனப்பகுதியில் இருந்து 40க்கும் மேற்பட்ட யானைகள் ஓசூர் பகுதிக்குள் இடம்பெயர்ந்ததால் சானமாவு பகுதி மக்கள் பீதியடைந்தனர். தமிழக எல்லைக்குள் நுழைந்து சானமாவு வனப்பகுதியில் யானை கூட்டம் முகாமிட்டிருந்தது. யானைகளை மீண்டும் கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என சுற்றுவட்டார கிராம மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து நேற்று மாலை யானைகள் முகாமிட்டிருந்த பகுதியில் வனத்துறையினர் பட்டாசு வெடித்து அவற்றின் பாதையை மாற்றினர். சானமாவு சினிகிரி பள்ளி வழியே சென்ற யானைகள் போடிச்சிப்பள்ளி கிராமத்திற்குள் நுழைந்தன. யானைகள் செல்வதற்காக கிளமங்கலம் உத்தனப்பள்ளி சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. குட்டிகள் முதல் பிரம்மாண்ட யானைகள் வரை கூட்டமாக ஓடியதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்த்தனர். தொடர்ந்து ஜக்கேரி பேவநத்தம் வழியாக தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் யானை கூட்டம் விரட்டப்பட்டது.
சபரிமலை கோயில் தங்கத் திருட்டு தொடர்பாக சிபிஎம் கட்சியின் முக்கிய புள்ளி கைதானதால் கேரள அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சபரிமலை கோவில் தங்க திருட்டு வழக்கில் திருவாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பத்மகுமாரை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்துள்ளது. சபரிமலை கோவில் கருவறை முன்பு இருந்த துவாரபாலகர் சிலைகளின் தங்கத் தகடுகள் கடந்த 2019ஆம் ஆண்டு பராமரிப்பு பணிகளுக்காக அகற்றப்பட்டன. தங்க முலாம் பூசிய பின் மீண்டும் தங்க தகடுகள் அணிவிக்கும் போது 4 கிலோ அளவிற்கு தங்கம் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் பொட்டி என்பவரை கைது செய்த சிறப்பு புலனாய்வு குழு திருட்டுக்கு உடந்தையாக செயல்பட்டதாக தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரிகள் முராரி பாபு, சுதீஷ் குமார் ஆகியோரையும் கைது செய்தது. அதேபோல தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் ஆணையர் வாசு கைதான நிலையில் தற்பொழுது தேவசம் போர்டின் மற்றொரு முன்னாள் தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பத்மகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். திருமணம் ஒன்றில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகன் ஜூனியர் டிரம்ப் தாஜ்மஹாலை பார்வையிட்டார். அமெரிக்க வாழ் இந்திய தொழிலதிபரான ராஜு மந்தேனாவின் மகளுக்கு ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக இந்தியா வந்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகன் ஜூனியர் டிரம்ப் டெல்லியில் உள்ள தாஜ்மஹாலை பார்வையிட்டார். வழக்கமான சுற்றுலா பயணிகளைப் போல தாஜ்மஹால் முன்பு ஜூனியர் டிரம்ப் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். உதய்பூரில் நடைபெற உள்ள தொழிலதிபரின் மகள் திருமண விழாவில் பிரபல பாடகர் ஜஸ்டின் பீபர், பாடகி ஜெனிஃபர் லோபஸ், ஹிருத்திக் ரோஷன், ரன்வீர் சிங் உள்ளிட்ட பிரபலங்களும் கலந்து கொள்ள உள்ளனர். வியட்நாமில் கொட்டி தீர்த்த கனமழையால் தொங்குபாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகளே இவை. வியட்நாமில் பருவமழை தீவிரமடைந்த நிலையில் ஒரு வாரத்தில் 150 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்ததால் நகாத்ரங், ஹன்ஹுவா உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் நீரில் தத்தளிக்கின்றன. தொடர் கனமழை நிலச்சரிவால் 43,000த்திற்கு மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டடங்கள் நீரிலும் மண்ணுக்கு அடியிலும் மூழ்கின. மேலும் கனமழை பெருவெள்ளத்தால் 16 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணியிலும் வெள்ளம் சூழ்ந்து வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் கூரைகளில் தஞ்சமடைந்தவர்களை மீட்கும் பணியிலும் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். 5,50,000 வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் இருளில் மூழ்கிய நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பிரசலில் நடைபெறும் காலநிலை மாற்றம் குறித்த மாநாட்டு அரங்கில் திடீரென தீப்பற்றியதால் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் பதறியடித்து ஓடினர். ஐநா சபை சார்பில் காலநிலை மாற்றம் குறித்த மாநாடு பிரேசில் நாட்டின் பெலம் நகரில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 53 தலைவர்கள், அமைச்சர்கள், சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்று பருவநிலை மாற்ற சவால்கள் குறித்து ஆலோசித்து வருகின்றனர். இந்தியா சார்பில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் மாநாட்டு அரங்கில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கவனித்த சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் உள்ளிட்ட இந்திய பிரதிநிதிகள் 20 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் பதிவேற்றும் புகைப்படங்களை 3D டிஜிட்டல் மினியேச்சர்களாக மாற்றிக் கொடுத்து வந்த நானோ பனானாவின் புதிய மேம்படுத்தப்பட்ட AI மாடலை கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. கூகுளின் AI கருவியான ஜெமினி 2.5 ஃபிளாஷ் இமேஜ் மூலம் பயனர்கள் தங்களது சொந்த புகைப்படங்களை மினியேச்சர் மாடல்களாக மாற்றி ட்ரெண்ட் செய்து வந்தனர். உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த நானோ பனானா AI மூலம் துல்லியமான 3D மாடல்களை உருவாக்க முடியும். இதில் நாம் பதிவேற்றும் புகைப்படங்களில் உள்ள முகபாவங்கள், உடைகள் மற்றும் பின்னணி விவரங்கள் போன்றவற்றை அப்படியே வழங்குகிறது. இந்நிலையில் கூகுள் நிறுவனம் நானோ பனானா ப்ரோ எனப்படும் மேம்படுத்தப்பட்ட AI புகைப்படம் உருவாக்கும் மாடலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது 14 படங்களை ஒரு சேர இணைத்து
வைத்து புதிய காட்சிகளை உருவாக்கும் திறன் பெற்றுள்ளது. அத்துடன் போஸ்டர், அழைப்புதழ், இன்ஃபோகிராபிக்ஸ் போன்றவற்றை உருவாக்குவதற்கு சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக படங்களில் நேரடியாக வாசிக்கக்கூடிய எழுத்துக்களை பல மொழிகளில் உருவாக்கும் திறன் கொண்டுள்ளது. பயனர்கள் ஒளி, நிறம், கேமரா, கோணம் போன்றவற்றை எளிதில் மாற்றலாம் என்றும் 4K ரெசல்யூஷன் வரை பல ஆஸ்பெக்ட்ஸ் ரேஷியோக்களில் படங்களை உருவாக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவசமாக உருவாக்கப்படும் புகைப்படங்களில் வாட்டர் மார்க் இடம்பெற்றிருக்கும். அதே நேரம் கட்டண சந்தாதாரர்களுக்கு வாட்டர் மார்க் இடம்பெறாது என்று கூகுள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய டெஸ்ட் அணியில் சுப்மன் கில்லுக்கு பதிலாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன் சேர்க்கப்பட உள்ளார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டனாக ரிஷப் பண்ட் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர், 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்தபோது கேப்டன் சுப்மன் கில்லுக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டது. இதனால் அவர் பாதியிலேயே போட்டியிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் அவர் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றியை தீர்மானிக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் துணை கேப்டன் ரிஷப் பண்ட் இந்திய அணியின் கேப்டனாக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில்லுக்கு பதிலாக சாய் சுதர்சன் அணியில் சேர்க்கப்படுவார் என்றும் BCCI தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கவுகாத்தியில் இரண்டாவது டெஸ்ட் நடைபெறவுள்ள நிலையில் இந்திய அணியினருடன் சுப்மன் கில்லும் அங்கு சென்றார். வரும் 30ஆம் தேதி தொடங்க உள்ள ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் சுப்மன் கில் மீண்டும் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவாவில் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோலாகலமாக தொடங்கியது. வரும் 28ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் 81 நாடுகளைச் சேர்ந்த 240 படங்கள் திரையிடப்பட உள்ளன. இந்த நிலையில் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். பாரத் ஏக் சூர் என்ற தலைப்பில் 16 மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சினிமாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிக்காட்டிய ஊர்திகளின் அணிவகுப்பு கவனம் ஈர்த்தது. மேலும் நிகழ்ச்சியில் தெலுங்கு நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணாவின் 50 ஆண்டுகால சினிமா பயணத்தை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் அமரன் படம் முதல் படமாக திரையிடப்படும் நிலையில் முப்படைகளின் கதையை படமாக எடுக்க விரும்புவதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கோவா திரைப்பட விழாவில் பங்கேற்க செல்வதற்காக கமல்ஹாசன், படத்தின் நாயகன் சிவகார்த்திகேயன், இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி ஆகியோர் சென்னை விமான நிலையம் வந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன், அமரன் படத்தை மத்திய அரசு கௌரவித்ததில் அரசியல் கலக்க வேண்டாம் என்றார். மத்திய அரசிடமிருந்து வந்தது, அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் எப்படி இருந்தாலும் இது சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெயர் உதாரணமாக நான் அமரன் படம் தனக்கு நிறைய கொடுத்திருப்பதாக நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். ஒரு வருஷமா அமரன் நிறைய கொடுத்துட்டே தான் இருக்கு, அது இன்னும் லைஃப் லாங் கொடுத்துட்டே இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ, உங்களுக்குலாம் பெரிய தேங்க்ஸ். அமரனோட கதையின் கருவே நாயகன் என்றும் அதற்காக உழைக்க வேண்டும் என்றும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி கூறினார். நாமக்கல்லில் முட்டை விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து கொள்முதல் விலை ₹6.10 புதிய உச்சத்தை எட்டியது. ஏற்றுமதி மற்றும் வட மாநிலங்களுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் பள்ளி சத்துணவு திட்டத்திற்கு அனுப்பும் முட்டைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக தற்பொழுது நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. நேற்று தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்த்தி ₹6.10 நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 6 நாட்களில் மட்டும் முட்டை கொள்முதல் விலை 25 காசுகள் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் சில்லறை விற்பனையில் முட்டை ₹7 கடந்து விற்பனையாகிறது. இதனிடையே பிராய்லர் கோழி உயிருடன் 1 கிலோ ₹98 முட்டை கோழி 1 கிலோ ₹122 விலையை தென்னிந்திய கோழிப்பண்ணையாளர்கள் சங்கம் நிர்ணயித்துள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு முட்டை விலை மேலும் உயர வாய்ப்பு இருப்பதாக கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாநகராட்சி பகுதியில் சாலையில் மேய்ந்த மாடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் துரத்தி ஓட்டிச் சென்ற காட்சிகள் தான் இவை.
கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் சாலைகளில் கால்நடைகள் மேய்வதால் தொடர் விபத்துக்கள் ஏற்பட்டு வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு சாலைகளில் கால்நடைகளை விடக்கூடாது என உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. மீறினால் கால்நடைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை மீறி சிலர் மாடுகளை சாலைகளில் மேயவிட்டனர். இந்நிலையில் சாலைகளில் திரிந்த மாடுகளை துரத்திச் சென்ற மாநகராட்சி ஊழியர்கள் 10க்கும் மேற்பட்ட மாடுகளை அடைத்து வைத்தனர். முதல் முறை அபராதம் விதிக்கப்படும் எனவும் 2வது முறையாக பிடிபடும் மாடுகள் கோசாலையில் அடைக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்தனர். சென்னையில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் 3வது நாளாக நடத்தப்பட்ட வாக்காளர் திருத்த பணி சிறப்பு முகாம்களில் திரளான மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய சென்னையின் 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 947 வாக்குச்சாவடி மையங்களில் வரும் 25ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. அதன்படி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் 3வது நாளாக நடைபெற்ற முகாமில் SIR படிவம் குறித்த தங்களின் சந்தேகங்களை மக்கள் நிவர்த்தி செய்து கொண்டனர். இதுல என்ன ஸ்ட்ரகிள்னாக்கா உங்களுக்கு அந்த 2005 டேட்டா கிடைக்க மாட்டேங்குது. அதை தான் தேடின்னு இருக்கோம். அது ஒவ்வொரு தடவையும் மேலே இருக்கிறத ஃபில் பண்ணிடுறோம். இந்த லெஃப்ட் காலம் ரைட் காலம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது உங்களுக்கு பார்த்தோம்னாக்கா. என்ன ஒன்று சில பேருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதனால அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் யாராவது இருந்து அதுக்குன்னு ஒரு ஆள் இருந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாகவும் சீக்கிரமாக வேலை முடியும். SIR படிவத்தில் 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டு வாக்காளரின் தகவல்களை நிரப்புவதில் குழப்பம் நீடிப்பதாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் தெரிவித்தனர். பழைய ஓட்டருக்கு தான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. 2002, 2005 அப்படின்றதுனால எங்ககிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட கொடுத்துட்றோம். கொடுத்தாலும் அது எங்களுக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது. தெரிஞ்ச அளவுக்கு கவனமாக ரொம்ப கவனமாக பண்ணுறதா இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் கவனமாக பண்ணுறதுனால தான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த மோஸ்ட்லி இந்த 2005ன்றதை அவங்க 2006 போட்ட அந்த இது எடுத்துகிட்டு வராங்க. அதனால பழைய ஸ்லிப்பில் எங்களுக்கு பழைய ஓட்டோட இது கொடுத்துருக்காங்க. அதை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். நாங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் எழுதுகிறோம். பழசு எழுதுறது கிடையாது. SIR படிவம் கிடைக்காதவர்கள் புதிய வாக்காளர்களுக்கான படிவம் 6 பெற்று விண்ணப்பிக்கலாம் என்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் தெரிவித்தனர். SIR பணிகளில் திமுக அரசு குளறுபடிகளை செய்வதாக கூறி சென்னையில் அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் திமுக அரசு குளறுபடிகளில் ஈடுபடுவதாக அதிமுக குற்றம் சாட்டியிருந்தது. இது தொடர்பாக திமுக அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் SIR அவசியமான ஒன்று என்று தெரிவித்தார். திமுக பொறுத்தவரை எதை நம்பி இருக்கு? இன்னைக்கு இறந்தவர்களை நம்பி இருக்கு, குடிபெயர்ந்தவர்களை ஷிஃப்டடு நல்ல ஓட்டை நம்பி இருக்கு. இதுதான் அவங்களுடைய அடிப்படை. எனவேதான் நாங்கள் சொல்றோம் சார் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். SIR பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் இருக்கின்ற ஒரு நிலை வரும். திமுக கள்ள வாக்குகளை நம்பி இருப்பதாகவும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் QR கோடை ஸ்கேன் செய்து பணம் அனுப்புவதாக கூறி தைல வியாபாரியிடம் 10,000 ரூபாயை கையாடல் செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சுண்ணாம்பேட்டையைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் தன்னுடைய வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த அருகே உள்ள ATMற்கு சென்றுள்ளார். நீண்ட வரிசையில் ஏராளமானவர்கள் காத்திருந்த நிலையில் அங்கு டிப்டாப் உடையுடன் நின்றிருந்த நபர் அருண்குமாரை அணுகியுள்ளார். தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லாததால் அவசரமாக பணம் எடுக்க வந்துள்ளேன் என்றும் தாங்கள் ATMல் டெபாசிட் செய்ய கையில் வைத்திருந்த பணத்தை தாருங்கள், UPI மூலம் அதற்கான பணத்தை அனுப்புகிறேன் எனவும் கூறி அதனை நம்பி தான் வைத்திருந்த 10,000 ரூபாய் ரொக்கத்தை கொடுத்துள்ளார். பின்னர் அருண்குமாரின் UPI QR குறியீடு ஸ்கேன் செய்த அந்த நபர் பணம் அனுப்பிவிட்டதாக கூறி அதற்கான ஆதாரத்தை காண்பித்துவிட்டு பணத்தை பெற்று சென்றுள்ளார். ஆனால் தனது வங்கி கணக்கை சோதனையிட்ட போது பணம் வராததை கண்டு அருண்குமார் அதிர்ச்சி அடைந்தார். ATMக்கு போகும்போது அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. யார் கையிலையும் கொடுத்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒத்துக்காதீங்க. அதே மாதிரி ATMல பின் நம்பர் சொல்லி யார்கிட்ட பணம் எடுக்க வேணாம் சொல்லுங்கள். இது அவேர்னஸ்க்கு சொல்றேன். CCTV காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நம்ம திட்டம்லாம் சாதனைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? மக்கள்கிட்ட போயிருக்கா? உங்களுக்கு தெரியுதா? எல்லாரும் நல்லா உடன்பிறப்பே வா மூலம் திமுக தொண்டர்களை சந்தித்து வரும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமாரின் தந்தை முத்துவேலிடம் செல்போனில் பேசி புதன்கிழமையன்று சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தார்.
நாளைக்கு வரீங்களா அலுவலகத்துக்கு? நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா? மகன்கிட்ட கொடுக்குற மகன் சிவபாட்டு கொடுக்குற பேசுகிறேன். யார் வருவீங்க? இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருந்த திமுகவின் மூத்த தொண்டரான அவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாஞ்சையுடன் வரவேற்றார். மேலும் அவருடன் கட்சி நிலவரம் போன்றவற்றை கேட்டறிந்தார். முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட தருணம் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக முத்துவேல் தெரிவித்தார். போட்டோ எடுத்தாச்சு. இந்த போட்டோ எடுத்த அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசளித்த கருணாநிதி சிலையை அனைவரிடமும் காண்பித்து முத்துவேல் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று பஞ்சாங்கத்தில் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுக அரசு மக்கள் நலத்திட்ட பணிகளை நிறைவேற்றவில்லை என விமர்சித்தார். ஒரு பஞ்சாங்கத்திலே போடப்பட்டிருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு தொல்லைகள் அதிகம், எதிர்கட்சியில் இருப்பவர் ஆட்சிக்கு வருவார்கள் என்று பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசியலில் மாய மந்திரம் நடைபெறும் என்று கூறினார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை நம்ம பார்த்திருக்கோமா? இல்லை. கூட்டணி மந்திரி சபை என்றால் ஆட்சியில் அனைவருக்கும் பங்கு, அனைவருக்கும் அமைச்சராகின்ற உரிமை நிச்சயம் இந்த தேர்தலில் உருவாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. SIR மூலம் வாக்கை யாரும் திருட முடியாது என்றும் அப்படி திருடினால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியலில் எதிரும் புதிருமாக உள்ள காங்கிரஸ் MP ஜோதிமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் ஆகியோர் அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து கரூரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 560 ஏக்கர் நிலங்களுக்கு அப்பகுதியில் வசிப்பவர்கள் வருவாய்த்துறை மூலம் பட்டா பெற்று அங்கு குடியிருந்து வருவதாக தெரிகிறது. இது தொடர்பான வழக்கில் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டு அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை கிளை அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. கோயில் நிலத்தில் இருப்பவர்களை காலி செய்யும் வகையில் கடைகள் மற்றும் வீடுகளுக்கு அதிகாரிகள் சீல் வைக்க முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 17ஆம் தேதி முதல் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது பொதுமக்களுக்கு ஆதரவாக ஜோதிமணி, MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து சேலம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சாலை மறியலில் MP ஜோதிமணி, MR விஜயபாஸ்கர், பாமக மாவட்ட தலைவர் பிரேமானந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்தை தெரிவித்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த பிரமிளா மற்றும் ராதிகா ஆகியோர் மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரை விசாரித்த ஆணையம் CV சண்முகத்திற்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறை இயக்குநருக்கு கடந்த 11ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி CV சண்முகம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்த கூட்டத்திலும் பெண்களுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பேசவில்லை என்றும் வழக்கு பதிவு செய்யும்படி உத்தரவிட மகளிர் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது என்றும் CV சண்முகம் தரப்பில் வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் இது சம்பந்தமான விவரங்களை பெற்று சரிபார்க்க வேண்டியுள்ளதால் அவகாசம் வழங்கும்படி கேட்டுக்கொண்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனு குறித்து விளக்கம் அளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் மகளிர் ஆணைய உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்த நீதிபதி விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பச்சிளம் பெண் குழந்தையை விற்பனை செய்ய முயன்ற நபர் கைது செய்யப்பட்டார். பவானி மீன் மார்க்கெட் பகுதியில் ஒருவர் பெண் குழந்தையை விற்பனை செய்ய இருப்பதாக மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்திற்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக குழந்தைகள் உதவி மைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பிறந்து 10 நாட்களான பெண் குழந்தையை மீட்டனர். குழந்தையை விற்பனைக்காக வைத்திருந்த அதே பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமாரை பிடித்து விசாரித்தனர். இதில் ஷபானா, ரேஷ்மா ஆகியோர் பெண் குழந்தையை மும்பையில் இருந்து எடுத்து வந்ததும் குழந்தையை விற்பனைக்காக வைத்திருப்பதும் அம்பலமானது. இதையடுத்து பிரவீன்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள ஷபானா, ரேஷ்மாவை வலைவீசி தேடி வருகின்றனர். மீட்கப்பட்ட பச்சிளம் குழந்தையை மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்.
அரசு மருத்துவர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1100 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கான அறிவிப்பை மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வு மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 1100 பொது மருத்துவ உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ள மருத்துவர்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வயது, கல்வி தகுதி, தேர்வு முறை உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். விருத்தாச்சலத்தில் வீட்டில் பரிகார பூஜை செய்வதாக கூறி வயதான தம்பதியிடம் நகை திருட்டில் ஈடுபட்ட முதியவர் மீண்டும் அதே பாணியில் திருட முயன்று பொதுமக்களிடம் சிக்கிய போது சரமாரியாக தாக்கப்பட்டார். கண்டியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வரதராஜன், தனலட்சுமி தம்பதியினர் தனியாக வசித்து வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் இவர்களது வீட்டிற்கு வந்த 80 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் வீட்டில் உறவினர்கள் செய்வினை வைத்திருப்பதாகவும் அதனை தான் பூஜை மூலம் எடுப்பதாகவும் கூறி வீட்டில் மாந்திரீக பொருட்களை வைத்து பூஜை செய்துள்ளார். அப்போது கருப்பு மையை உடலில் தடவிய பின் இருவரும் மயங்கிய நிலையில் தனலட்சுமி அணிந்திருந்த 4 சவரன் தங்க நகைகளை திருடிக் கொண்டு முதியவர் தப்பியோடிவிட்டார். இந்த சம்பவம் குறித்து கிராம மக்களிடம் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர். இந்த சூழலில் கொம்பாடிக்குப்பம் கிராமத்தில் ஒருவரது வீட்டில் செய்வினை வைக்கப்பட்டிருப்பதாக கூறி அணுகிய நிலையில் இதுகுறித்து தனலட்சுமிக்கு தகவல் தெரிவித்து அவரை வரவழைத்தனர். எங்க சொந்தக்காரங்க பூரா அங்க இருக்காங்க. நான் பிறந்தது கொம்பாடிப்பம் தான். அதனால எனக்கு எல்லாரும் தெரியும். என்னம்மா இந்த மாதிரி ஒரு நகை வாய்த்து போறவங்க இவங்களான்னு கேட்டாங்க. கிட்ட ஓடி பார்த்தா இவன் தாங்க நகை தரணும், எல்லாத்தையும் வாய்ச்சி போறோம்னு ஓடணும். தன்னை ஏமாற்றிய முதியவரை மீண்டும் வந்ததை அறிந்து அவர் கூச்சலிட்டதால் கிராம மக்கள் முதியவரை சூழ்ந்து சரமாரியாக தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். முதியவரை காவல்துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலையில் நீதிபதி ஆய்வின் போது ட்ரோன் பறக்கவிட்ட யூடியூபரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை மாதத்தையொட்டி தீபம் ஏற்ற அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், போலீசார் உள்ளிட்டோர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த ட்ரோன் தங்கள் முன்னால் பறந்து செல்வதைக் கண்டு நீதிபதி GR சுவாமிநாதன் மற்றும் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து ட்ரோனை பறக்கவிட்ட மதுரை பழங்காநத்தத்தைச் சேர்ந்த மணி என்பவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். இதில் யூடியூப் சேனல் நடத்தி வரும் மணி திருப்பரங்குன்றம் கோயிலை படமெடுக்க 3 லட்சம் ரூபாய்க்கு ட்ரோன் வாங்கி பறக்கவிட்டது தெரியவந்தது. இதையடுத்து யூடியூபர் மணி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் ட்ரோனையும் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்திற்குள் மாற்றுத்திறனாளிகள், முதியோர், நோயாளிகள், கர்ப்பிணிகள் ஆகியோர் வரும் வாகனங்களுக்கு புதிய தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்குள் வரும் அனைத்து வாகனங்களும் 10 நிமிடங்களுக்குள் வெளியேறிவிட்டால் பார்க்கிங் கட்டணம் கிடையாது. ஆனால் 10 நிமிடங்களை கடந்தால் 85 ரூபாய் பார்க்கிங் கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த விதிமுறைக்கு பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மாற்றுத்திறனாளிகள், முதியோர், நோயாளிகள், கர்ப்பிணிகள் ஆகியோரை இறக்கிவிட அல்லது ஏற்றுச் செல்ல விமான நிலைய வளாகத்திற்குள் வரும் வாகனங்களுக்கு இனி 15 நிமிடங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. அந்த வாகனங்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காக நுழைவு டோல்கேட்டில் சிறப்பு அடையாள அட்டை பாஸ் வழங்கப்படும். அதே நேரம் மற்ற அனைத்து வாகனங்களுக்கும் 10 நிமிடங்கள் வரை இலவச பார்க்கிங் என்ற நிலையில் மாற்றம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டம் நேற்று முதல் செயல்பாட்டிற்கு வந்ததாக இந்திய விமான நிலைய ஆணையம் அறிவித்துள்ளது. பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை வழிமறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்டூரனா இந்த செட்டிப்பேடு தண்டூரை பட்டாபுரம் தண்டூரை பஸ். நேற்று மாலை பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து பட்டாபிராம் வரை செல்லும் அரசு பேருந்து நீண்ட நேரமாகியும் வராததால் பாரிவாக்கம், கோலப்பஞ்சேரி, தண்டுரை, அணைக்கட்டுச்சேரி உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்ல வேண்டிய மக்கள் காத்திருந்து அவதியடைந்தனர். மணிக்கணக்கில் பொறுத்திருந்து ஆத்திரமடைந்த சிலர் திடீரென நுழைவுவாயில் பகுதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மற்ற பேருந்துகள் வெளியே செல்ல முடியவில்லை. தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் சமாதானப்படுத்த முயன்றும் அவர்கள் உடனே பேருந்தை இயக்க கோரி முழக்கமிட்டனர். 2 மணி நேரத்திற்கு ஒரு பேருந்தை இயக்குவதால் நெரிசலில் பயணிப்பதாக கூறிய பயணிகள் மணிக்கு ஒரு பேருந்து இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். 2 மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிவோல போய் கேட்டாலும் நீங்க சரியான பதில் தாங்க. நீங்க போய் பெரிய டிவோல போய் கொடுங்க. மவுண்ட் ரோட் ஏஆபிஸ்ல போய் கொடுங்க. நான் தலைவர் அந்த போய் சொல்றாங்க. நாங்க யாரை போய் பாப்போம்? டெய்லி ஒரு போய் பாப்போம்.
தொடர்ந்து போக்குவரத்து துறை அலுவலர்கள் அங்கு விரைந்து தினசரி முறையாக பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கடலூர் அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்கச் சென்றபோது காதணி திருடு போனதால் மூதாட்டி ஒருவர் கண்ணீர் வடித்த காட்சி காண்போரை கலங்கச் செய்தது. வெள்ளக்கரையைச் சேர்ந்த மூதாட்டி காமாட்சி சிகிச்சை பெறுவதற்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். மூதாட்டியை எக்ஸ்ரே எடுக்கச் சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து எக்ஸ்ரே எடுக்கும் அறைக்கு மூதாட்டி சென்றுள்ளார். அப்போது அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரிடம் நைசாக பேசியுள்ளார். எக்ஸ்ரே எடுக்கும்போது காதணி உள்ளிட்ட நகைகள் அணிந்திருக்க கூடாது என கூறி மூதாட்டி அணிந்திருந்த 1 சவரன் காதணி மற்றும் 250 ரூபாய் ரொக்கத்தை அந்த நபர் வாங்கியதாக தெரிகிறது. எக்ஸ்ரே அறைக்கு சென்றுவிட்டு திரும்பிய நிலையில் அந்த நபர் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தாம் ஏமாற்றப்பட்டதை எண்ணி மூதாட்டி கண்ணீர் வடித்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மூதாட்டியை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று நடந்தவற்றை கேட்டறிந்தனர். அவர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஷ்மீரில் ஆங்கில நாளிதழ் அலுவலகத்தில் மாநில புலனாய்வு அமைப்பினர் சோதனையில் ஈடுபட்டனர். காஷ்மீரில் செய்தி நிறுவன அலுவலகத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கையெறி குண்டு பாகங்கள், துப்பாக்கி தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்ரீநகரை தலைமையிடமாக கொண்டு காஷ்மீர் டைம்ஸ் என்ற ஆங்கில நாளிதழ் செயல்பட்டு வருகிறது. நாட்டின் நலன்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை ஊக்குவித்ததாக இந்த நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் காஷ்மீர் டைம்ஸ் அலுவலகத்தில் மாநில புலனாய்வு அமைப்பினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அதில் AK-47 ரக துப்பாக்கி குண்டுகள் மற்றும் கையெறி குண்டு பாகங்கள் கைப்பற்றப்பட்டன. செய்தி நிறுவன அலுவலகத்தில் காவல்துறையினர் சோதனை நடத்தியதற்கு துணை முதலமைச்சர் சுரீந்தர் சௌத்ரி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதேபோல் இந்த சோதனை பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கும் செயல் என காஷ்மீர் டைம்ஸ் நிறுவனம் கண்டனம் தெரிவித்துள்ளது. 1954 ஆண்டு மூத்த பத்திரிகையாளர் வேத் ஃபாசினால் தொடங்கப்பட்ட காஷ்மீர் டைம்ஸ் ஜம்மு காஷ்மீரின் பழமையான ஆங்கில நாளிதழாகும். கடந்த 2020 ஆண்டு மாநில அரசால் இந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. 2023 ஆண்டு முதல் அச்சுப்பதிப்பை நிறுத்திவிட்டு இணையதளத்தில் மட்டும் செயல்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெய்ப்பூரில் மாநில அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தொண்டர்களை தடியடி நடத்தியும் தண்ணீரை பீச்சியடித்தும் போலீசார் விரட்டியடித்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வாக்கு திருட்டு, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், பயிர் நிவாரணம், வேலையின்மை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவின் வீட்டின் முன்பு இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரம்மாண்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய இளைஞர் காங்கிரசாரை கலைந்து செல்ல செய்ய போலீசார் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்தும் தடியடி நடத்தியும் போலீசார் விரட்டினர். இந்த சம்பவத்தால் ராஜஸ்தான் முதலமைச்சர் வீடு இருக்கும் பகுதி கலவர பூமி போல காட்சியளித்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக கடந்த மே 14ஆம் தேதி BR கவாய் பதவியேற்றுக் கொண்டார். வரும் திங்கட்கிழமை அவர் 65 வயதை எட்டும் நிலையில் அலுவல் நாளான இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். இதனையொட்டி டெல்லியில் நேற்று நடைபெற்ற பிரிவு உபச்சார விழாவில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தான் புத்த மதத்தை பின்பற்றினாலும் மதச்சார்பற்றவர் என்று கூறினார். I practice Buddhism, but I do not have any depth in any religious studies. I am truly a secular person. I believe in all the religions, Hinduism, Buddhism, Sikhism, Islam. கடந்த 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற BR கவாய் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது செல்லும் என்ற உத்தரவு மற்றும் தேர்தல் பத்திர திட்டங்கள் ரத்து உள்ளிட்ட முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். மேலும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த அரசியல் சாசன அமர்வுக்கும் BR கவாய் தலைமை தாங்கினார். அவர் ஓய்வு பெறுவதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் வரும் திங்கட்கிழமை பொறுப்பேற்க உள்ளார்.
2 நாள் பயணமாக திருப்பதி வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்சானூர் பத்மாவதி கோவிலில் வழிபாடு நடத்தினார். ஆந்திராவின் ரேணிகுண்டா விமான நிலையத்திற்கு வந்த திரௌபதி முர்முவுக்கு அம்மாநில அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு அவர் சென்றார். முன்வாசலில் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர், தேவஸ்தான நிர்வாக அதிகாரி உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பத்மாவதி தாயாரை வழிபட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். இதனைத் தொடர்ந்து காரில் புறப்பட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏழுமலையானை தரிசிக்கும் பொருட்டு திருப்பதி மலைக்கு சென்றார். பெங்களூருவில் ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் வேனில் 7 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 3 காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பெங்களூருவில் அசோகா பில்லர் அருகே ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் சிஎம்எஸ் நிறுவனத்தின் வாகனம் 6 ஊழியர்களுடன் கடந்த செவ்வாய்க்கிழமை சென்று கொண்டிருந்தது. அப்போது அவர்களை வழிமறித்த இனோவா வாகனத்திலிருந்து இறங்கிய ஒரு கும்பல் தாங்கள் மத்திய அரசு அதிகாரிகள் என கூறி வாகனத்திற்குள் ஏறிக்கொண்டனர். பின்னர் துப்பாக்கி முனையில் வாகனத்தை கடத்திச் சென்றனர். சிறிது தூரம் சென்றதும் சிஎம்எஸ் நிறுவன வாகனத்தில் இருந்த 7 கோடி ரூபாயுடனான பணப்பெட்டியை இனோவா வாகனத்திற்கு மாற்றிவிட்டு அதில் தப்பிச் சென்றனர். இந்நிலையில் அந்த இனோவா வாகனம் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே நிறுத்தப்பட்டிருந்தது தெரிந்து வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அந்த வாகனத்தை வாங்கிய முதல் உரிமையாளர்கள் 2 யாருக்கு அது விற்பனை செய்யப்பட்டது என்பது பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கொள்ளை கும்பலுக்கு உதவியதாக காவலர் ஒருவரிடமும் விசாரணை நடைபெறுகிறது. அவரது செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சிஎம்எஸ் நிறுவன வாகனத்தின் ஜிபிஎஸ் கருவியை சில நிமிடங்கள் செயலிழக்கச் செய்ய உதவியதாக அந்நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் ஒருவரிடமும் விசாரணை நடந்து வருகிறது.